ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க. ஈஸியாக சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் வாங்கினா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ ஃப்ரெஷ் கத்திரிக்காவா, பிஞ்சு கத்திரிக்காவா இந்த மாதிரி வாங்கி முழுசாக நடுவில் குறுக்கால் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வாங்கின கத்திரிக்காவை இன்றைக்கே சமைச்சிருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காமல். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். நான் எந்த மசாலாவும் அரைச்சி கலக்காமல் நான் இருக்கிற மசாலாவை, நம்ம வீட்டில் உள்ள மசாலாவை வச்சே நம்ம பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே நான் அரைக்காமல் ஈஸியான முறையில் அதே டேஸ்ட்டில் நம்ம கல்யாணக்கார வீட்டிலலாம் தருவாங்கள்ல, அந்த டேஸ்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஈஸியான முறையில் நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, அடுப்பில் குக்கரை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூட நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது பொரிஞ்சிக்கிறட்டும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே இப்போ கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை தக்காளி வெங்காயம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ சால்ட்டு, கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸில் நம்ம ஊற வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ண. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள், அந்த புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதான். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு புளி கரைக்கிறத அந்த மட்டும் ஆட் பண்ணால் போதும். நாட்டு சர்க்கரையில் 1 டேபிள் ஸ்பூன். இனிப்பு, புளிப்பு, காரம் 3 சேர்ந்துருந்தால் இந்த கத்திரிக்காய் தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக மொத்த மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இருக்குல்ல, மொத்த மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, மீன் குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் சேர்ப்போம்ல, அந்த மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட வேண்டியதான். இது ஒரு 2 விசில் வச்சா போதும், குழஞ்சிரும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. அதில் அரைச்சி எதுவும் கலக்காமல் நான் எதுவும் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.